Hi friends, welcome to Creative Designers. நீங்கள் ஆரி கிளாஸ் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்ன பிராண்டில் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இதுதாங்க உங்களுக்கான வீடியோ. ஏன்னா நான் இந்த வீடியோவில் என்ன மெட்டீரியல்ஸ் என்ன பிராண்டில் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற HP லேஸ் ஹவுஸ் அந்த ஷாப்பில் தான் மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஷாப் அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த கடையை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கடையில் நம்ம கேட்குற ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் சர்வீஸும் நல்லாயிருக்கும். மினிமம் 50 கிராம்ஸ்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆரி ஸ்டாண்ட். இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் 16 inches ஃப்ரேம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 18 inches ஃப்ரேம். மேக்ஸிமம் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரேமே கரெக்டாக இருக்கும். இது வந்து பேப்பர் டேப். இது நமக்கு எல்லா ஸ்டேஷ்னரி கடை ப்ளஸ் ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் இது வந்து கிடைக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி கிழிச்சாலும் இது வந்து கிழியும். அந்த 2 ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக நம்ம இது வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். நம்ம ஆரி நீடில் பார்க்கலாம். இது வந்து ஜரி த்ரெட்டுக்கு வந்து இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் இந்த நீடில் யூஸ் பண்ணலாம். இது பீடுக்கும் ஜர்தோசி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த நீடில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்பர்லாம் கிடையாது. கோல்டன் சரி த்ரெட் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து அறாது. பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளூ வந்துட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நிறையா சைஸஸ் கிடைக்கும். அதிலே குட்டி சைஸ் பாருங்கள், க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கு வரைகிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட் வந்துட்டு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா இருக்குது. இதில் நமக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பாருங்கள். பால் செயின் வந்துட்டு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன பால் செயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க யூஸ் பண்ணுறதுலாம் ஃபேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபேட் ஆகாது. மாதிரி கட்ரு வாங்கிக்கோங்க. சிசரை விட இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கெலாம். ஓகே, ஸ்டோன் செயின் வந்து இந்த மாதிரி ரோலாக வாங்கிக்கோங்க. மீட்டர்லேயும் கிடைக்கும், ஆனால் நமக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ரோலாக வாங்கிட்டிங்கன்னா ரேட்டும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து கோல்டு கலர் ஸ்டோன் செயின். மோஸ்ட்லி நிறைய ப்ளவுசஸ்க்கு வந்து இதுவே நமக்கு வந்து சூட் ஆகிடும். இதோட பிராண்ட் பாருங்கள். இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயே ஒயிட்டும் இருக்குது. பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த 2 கலர்ஸே போதும். இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. சுகர் பீட்ஸ் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது நல்லா இருக்குது, இது யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸில் இது வந்து ஆன்டிக் கலர். நம்ம பீட் பார்க்கலாம். இது வீட் ஷேப் பீட். இது ஃப்ளாட் பீடு. ஒரு சைடில் இது மாதிரி ஷேப்பில் இருக்கும், இன்னொரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய சைஸஸில் பீட்ஸ் இருக்குது. இது வந்து 1.5, இது நம்பர் 2 சைஸ், இது நம்பர் 3 சைஸ், இது 4 சைஸ், இது 5 சைஸ், இது 6 சைஸ். இந்த மாதிரி நமக்கு நிறையா சைஸஸ் இருக்குது. இது வந்து மெயினாக சாரீ டேசலுக்கெலாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சக்ரீஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்மால் சைஸ் சக்ரீஸ். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜர்கன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணணும். இல்லைனா சென்டரில் த்ரெட் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். இதுவும் ஸ்மால் சைஸு சர்க்கிள் ஷேப்பு. இதுவும் நம்ம சென்டரில் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். இது சக்ரீஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு ரவுண்ட் ஷேப்பு. இது வந்து திலகம் ஷேப், இது வந்து டைமண்ட் ஷேப். இது எல்லாமே நமக்கு கிராம்ஸில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ மிரர்ஸ் பார்க்கலாம். இது வந்து சர்க்கிள் ஷேப்பு. இதிலே நமக்கு பெரிய சைஸும் கிடைக்கும். இது டைமண்ட் ஷேப். பிராண்ட் நேம் பார்த்துக்கோங்க. இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம இது வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் இப்போ கோல்டன் கலர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்.
நம்ம ஹாஃப் டிப்ஸ் பார்க்கலாம். அதில் நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்கேன். கோல்டன் கலர், இது வந்து கிரே கலரில் இருக்கும், பிங்க் கலர், சில்வர் கலர், கோல்டன் கலர் பாருங்கள். இதெல்லாம் ஒர்க் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். லீவ்ஸுக்கெலாம் நம்ம இதில் வச்சு ஒர்க் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சம்கி பார்க்கலாம். அதுக்கு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளாட்டாக அந்த மாதிரி இருக்கும் கோல்டன் கலரில். நம்ம ஆங்கர் த்ரெட் பார்க்கலாம். இது நமக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 3 rupees தான். இது நமக்கு ரோல்ஸாகவும் கிடைக்கும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். இது நமக்கு 6 strands இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி த்ரெட் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ கிளிப் ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். இதில் நிறைய நமக்கு ஷேப்ஸ் கிடைக்கும். ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், அதிலே சைஸ் இருப்பாருங்க, 2 சைஸஸில் கிடைக்கும். திலகம் ஷேப் இருக்குது, ஐ ஷேப் இருக்குது. இதிலே நமக்கு பெரிய சைஸும் கிடைக்கும். நமக்கு இது ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸில் ஒரு ரிச் லுக் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ். இதில் நிறைய கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். இது நம்ம லட்டன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் பார்க்கலாம். இதுலேயும் நமக்கு நிறையா கலர்ஸ் கிடைக்கும். நான் அதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து மீடியம் சைஸ், இது வந்து குட்டி சைஸாக இருக்கும். இதுவுமே நமக்கு ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ரோப் வந்து இந்த மாதிரி ரோலாக வாங்கிக்கலாம். இது நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஜர்தோசி ஒர்க், பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ். இது வந்து நான் சாரீ டாசல் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு காயின்ஸ் பார்க்கலாம். இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிராம்ஸ் படி வாங்கிக்கலாம். இது அவ்வளோவா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் பாருங்கள். இதுவும் ஷைனிங்காக இருக்கும், நமக்கு ஃபேட் ஆகாது. ஒர்க் பண்ணாலும் ரொம்பவே ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஐ ஷேப்பில் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்ம லீவ்ஸ்க்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி பெண்டன்ட். இது வந்து ஒரு பேக் வந்து 80 rupees தான், ஒரு செட்டாக கிடைக்கும் நமக்கு. இது வச்சு ஒர்க் பண்ணாலும் ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. இந்த ஸ்டோன் வந்து ஒரு பீஸ் வந்து 2 rupees தான். ஆனால் லுக் பாருங்கள், செம்மையாக இருக்கும், செம்ம ரிச்சாக இருக்கும் இது வச்சு ஒர்க் பண்ணால். இந்த ஸ்டோனுமே நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனுக்கு, நெக் போர்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து செப்பரேட்டாக இருக்கும், கேப் வந்து தனியாக இருக்கும். இதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். ரொம்பவே செம்ம ரிச்சாக இருக்கும் இதை வச்சு ஒர்க் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்கி பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸோட ஹேங்கிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ப்ரைடல் ப்ளவுஸுக்கெலாம் இது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசியோட வெரைட்டிஸ் பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. இது வந்து குட்டி குட்டியாக அந்த கோடு மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் இதில். இது பாருங்கள், இது வந்து பிளெயினாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கிராம்ஸ் படி வாங்கிக்கலாம். அதிலே பிங்க் கலர், இதுவும் பாருங்கள் பிளெயினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சில்வர் ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து சுகர் பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் பார்த்த மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து நிறையா சைஸஸ் இருக்குது. இது வந்து பேர்ல் பீட் பாருங்கள்.
எப்போவுமே நம்ம பீட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ரோப்லேயே வாங்குங்க, அதுதான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். லூஸில் கிடைக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. கோல்டன் பீட்ஸுக்கும் சேம் அதே மாதிரி ரோப்பில் இருக்க மாதிரியே வாங்குங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாது. நம்ம இதெல்லாம் வந்து நம்பி வாங்கலாம். சில்வர் ஆரி ஒர்க்லேயே அடுத்த செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜர்தோசி பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி சில்வர் ஜர்தோசி, சக்ரீஸும் சில்வர் கலர் சக்ரீஸ். இது எல்லாமே நம்ம கிராம்ஸில் வாங்கிக்கலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட். இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள், ரொம்பவே ஷைனிங்காக அழகாக இருக்கும். நம்மளோட ஒர்க்கும் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். இது வந்து திலகம் ஷேப் ஸ்டோன், இது ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், இது ஃபுல்லாக கிளிப் ஸ்டோன்ஸ். இதில் நிறைய நமக்கு ஷேப்ஸ் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப், இதிலே வந்து பெரிய சைஸும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்கொயர் ஷேப், இதுலேயும் பெரிய சைஸ் கிடைக்கும். இது வந்து குட்டி சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸு, இதுலேயும் நமக்கு வந்து பெரிய சைஸ் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கிராம்ஸ்லேயே வாங்கிக்கலாம். 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் அந்த மாதிரி பேக்கிங்கில் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நான் என்கிட்ட இருக்கிற ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன மெட்டீரியல்ஸ் என்ன பிராண்டில் வாங்குறது அப்படின்ட்டு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம், சில்க் த்ரெட், சரி த்ரெட், ஆரி நீடில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ப்ளவுஸுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் கலர் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்டோன் செயின், பால் செயின், குந்தன் ஸ்டோன்ஸ், ஜர்தோசி, சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ் வந்து நம்ம 3 சைஸ் வரைக்கும் கூட இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம புது டிசைன்ஸ் ட்ரை பண்ணும்போது மெட்டீரியல்ஸும் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.